Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு சூப்பரான குண்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடயே குலாப் ஜாமுன் எப்படி வெடிக்காமல் பண்ணலாம், சாஃப்டாக எப்படி பண்ணலாம், அண்ட் ஜீரா ஒரு சில பேருக்கு செகண்ட் டே நல்லா கட்டி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நல்லா வாட்டரியாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆஃப் மாவு எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா லம்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம 200 கிராம் மாவு எடுத்திருக்கோம். அதனால இதுக்கப்புறம் சொல்ல போகிற ரேஷியோ எல்லாமே 200 கிராம் மாவுக்கான ரேஷியோவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். குடிக்கிற அளவுக்கு வெதுன்னு இருந்தால் போதும். 200 கிராம் மாவுக்கு 150 ml ஆஃப் பால் எடுத்துக்கலாம். இது கொஞ்சோண்டு முன்ன பின்ன ஆகும், அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்ம வாங்குகிற பேக்கெட் பின்னாடியே போட்டிருப்பாங்க ஹவு டு ப்ரிப்பேர், செய்முறை, அது எல்லாமே. அதில் எல்லாமே அதிலே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணி ஊற்ற சொல்லியிருப்பாங்க இல்லையா. தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி, அப்போ தான் இது ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா தடவி விட்டு ஒரு மூடி இல்லாட்டி துணி வச்சு மூடிடுங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஜீரா செய்யறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் 3 டம்ளர் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். மூணு டம்ளர் சுகருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1:1 ரேஷியோ. தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, அதாவது தண்ணியும் சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா, சப்போஸ் இதில் கொஞ்சம் தூசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம், இல்லாட்டி வேணாம் விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், அப்படி ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு 4 to 5 முழு ஏலக்காய் நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதோட ஹாஃப் ஜூஸை மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால ஜீரா வந்து நல்லா கட்டியாயிரும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சிலே ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜீராவும் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. 15 மினிட்ஸும் ஆகிடுச்சு. மாவும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் உருட்டிக்கோங்க. உருட்டும் போது எந்தவித கிராக்ஸும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஜாமுனுக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டவ்வை வந்து எப்போதுமே சிம்லே வைங்க. ஃபுல்லாக ஜாமுன் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே சிம்லே இருக்கட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ரொம்ப காயாமையும் இருக்கக்கூடாது, மீடியமாக காஞ்சிருக்கணும். லைட்டாக காஞ்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஸ்டவ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் சிம்லே வைங்க, மறந்துடாதீங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக ஜாமுன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லைட்டாக விட்டீங்க அப்படின்னா கூட ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல், இல்லை ஒரு பக்கம் நல்லா தீஞ்சு ஒரு பக்கம் சுத்தமாக கலரே இல்லாமல், ஒரு பக்கம் ஒயிட் கலரில் ஒரு பக்கம் ரொம்பவே ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம இந்த சைட் ஸ்டவ்வில் வந்து ஜாமுன் வைக்கிற டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஜீரா, அந்த ஜீராவை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஜாமுன் வந்து கோல்டன் ப்ரௌனையும் தாண்டி அதுக்கு மேலே ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகணும். அதுக்குன்ட்டு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதோ இந்த கலர் ஆற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். ஜீராக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஜீராவும் சிம்மில் இருக்கணும். அந்த சைடு வந்து டீப் ஃப்ரை ஆகிற எண்ணெயும் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச் நம்ம போட்டாச்சு. செகண்ட் பேட்ச் போட்டுடலாம் அடுத்து. இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். அதே மாதிரி தான் போட்டு விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க செகண்ட் பேட்சும் வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பேட்சும் உள்ளே போடுற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். எல்லா பேட்சும் உள்ளே போட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இப்போ போடுறதுக்கும் ஃபஸ்ட் பேட்ச் உள்ளே போட்டதுக்குமே அது வந்து நல்லா ஜீராவெல்லாம் குடித்து நல்லா பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து இப்போ போட்டது பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்துருங்க. நம்ம குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஜீரா வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கி இருந்துச்சு. கலரும் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, வெடிக்காமையும் வந்திருக்கு. ஸ்வீட்னஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.